பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு மே தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் திருத்துறைப்பூண்டியில் பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கான ஆலோசனை கூட்டம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. பத்திரிகை தொலைக்காட்சி வாயிலாக அனைத்து உழைப்பாளிகளுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிகச் சிறப்பான முறையில் பகிரங்கமாக வெளியிடப்படுத்த முடியவில்லை என்று கூறினாலும் மகிழ்ச்சியான செய்தியை அடுத்தடுத்து இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முடிந்து 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். வாக்குப்பதிவுக்கு பிறகு நடைபெற்ற கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற செய்தியும், கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகள் வெற்றி பெறுவதோடு திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் அதிகாலை துவங்கி மாலைக்குள் வெற்றி கணிப்புகள் தெரிந்துவிடும். கருத்து கணிப்புகளை காட்டிலும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் உள்ளது. மக்கள் மத்திய அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது யாரோ ஒரு நபரோ அல்லது கட்டியமைக்கப்பட்ட உருவாக்கி இருக்க முடியும். நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். துரோகத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் இருந்ததை முதலாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் என்பது யாரோ ஒரு நபரோ அல்லது படைத்த ஒன்றல்ல. அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது சுதந்திரமான செயல்பட வேண்டும் என்று நாட்டு மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம் என திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார். மனநிலையாக இருந்தது என்பதை நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே உணர முடிந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் 180 முதல் 200 இடங்கள் வரை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்வது, தேர்தல் ஆணையம் என்பது யாரோ ஒரு நபரோ அல்லது ஒரு கட்சியோ அமைத்த அமைப்பு அல்ல. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான அமைப்பாகும். நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக, ஜனநாயகம் மூலமாக தாங்கள் விரும்புகிற ஒரு கட்சியை வெற்றி பெற செய்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் ஆணையம் அந்த மக்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய பிரதிபலிப்பை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் யாருடைய நிர்பந்தத்திற்கும் அடிபணியாமல் சுதந்திரமாக தமிழ்நாட்டு மக்கள் என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்களோ அத்தகைய தீர்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அது செயல்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக குழப்பமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து புகார்களை நாங்கள் தெரிவித்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் மூலமாக தொடர்ந்து புகார்களை தெரிவித்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் அவர்களும் பதிலை சொல்லுகிறார்கள். விளக்கம் அளித்துக் கொண்டுதான் இருக்க மறுக்கவில்லை. ஆனாலும் கூட தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல. நமது நாட்டில் பின்பற்றக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதனுடைய முடிவுகளை அறிவிக்க வேண்டும். அதே போல 14 டேபிள் ஒவ்வொரு தொகுதிக்கும் போடப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ பெரும்பாலான 24 சுற்று அல்லது அதிகமான வாக்குகள், அதை விட வாக்கு சுற்றுகள் அதிகரிக்கலாம். ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவசர கோலத்தில் ஒரு மேஜையில் வேகமாக எண்ணி முடித்து விட்டார்கள் என்று அடுத்த சுற்றுக்கான வாக்குப்பெட்டிகளை தரக்கூடாது. ஒவ்வொரு சுற்றும் வாக்கு எண்ணிக்கைகள் முடிந்த பிறகு முதலில் தபால் வாக்குகளை எண்ணி முடித்து ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்றிருக்கிற வாக்குகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும்.
இதுதான் வழக்கமாக நடைமுறையில் பின்பற்றப்பட்டு வந்தது. தபால் வாக்குகளில் யார் முன்னணியில் இருக்கிறார்கள், எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது என்கிற செய்தி தான் முதலில் வரக்கூடிய செய்தியாக இதுவரையில் பின்பற்றப்பட்டு வந்தது. அந்த முறை தற்பொழுதும் பின்பற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்து